ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இயற்கையான முறையில் எப்படி அழகை அதிகரிக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அழகாக இருக்கணும்னு ஆண் பெண் எல்லாருமே நினைக்கிறது தான். அப்படி அழகாக மாறணும்னு நினச்சிட்டு நம்ம நிறையா மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அது அழகை அதிகரிக்குதான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதனால் பல சைடு எஃபெக்ட் கூட சில பேருக்கு ஆகுது. இயற்கையான முறையில், அதுவும் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகாக மாற்றலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளில் ஒன்று தான் பால். அந்த பாலை பயன்படுத்தி நம்ம ஃபேஸை க்ளோவிங்காக வச்சுக்க முடியும். பால் நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த பாலை ஸ்பாஞ்சில் தொட்டு கூடி உங்கள் ஃபேஸில் தடவிக்கலாம். பாலை மாதிரியே நம்ம இன்னொரு பொருளை டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் தான். அது என்னென்னா அரிசி கழுவின தண்ணி தாங்க. எந்த பேக்கும் போகிறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த பால் பேக்கையும் அப்புறமேட்டு அரிசி கழுவுற தண்ணி பேக்கையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். பாலை எப்படி நீங்கள் அப்படியே ஸ்பாஞ்ச் வச்சு ஃபேஸில் போட்டிங்களோ அதே மாதிரி தான் அரிசி கழுவின தண்ணியை ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறதுக்கும் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க அந்த அரிசி கழுவின தண்ணியை எடுத்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸு நல்லா க்ளீனாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் முடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும், ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்த பேக் என்னென்னா எல்லாருக்கும் தெரிகிற கற்றாழை தான். என்ன தான் மார்க்கெட்டில் விற்கிற கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணாலும் அதை விட நல்ல பயன் தரக்கூடியது இயற்கையான கற்றாழை தாங்க. கற்றாழையை பறிச்சுட்டு அதை அப்படியே கழுவிட்டு உங்கள் ஃபேஸில் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். இந்த கற்றாழையை பயன்படுத்தினா உங்கள் ஃபேஸ் கலர் அதிகமாகும். பிம்பிள்ஸ்லாம் வராமல் தடுக்கும். பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி செய்யும். தழும்புகள் எல்லாம் குறைச்சிடும். கற்றாழையை தலைக்கும் பயன்படுத்தலாம். தலைமுடி நல்லா வளரும். முடி கொட்டுற பிரச்சனையும் சரி செய்யும். கற்றாழையில் சுகரை மிக்ஸ் பண்ணி தடவுனீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். கற்றாழைகள் பயன்கள் பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு சூப்பரான பேக்கை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த பேக் போட்டால் நீங்கள் எந்த பியூட்டி பார்லருக்குமே போய் ஃபேஷியலே பண்ண வேண்டாம். வீட்டில் இந்த பேக் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அந்த பேக் என்னென்னா உளுந்து பேக்கு தாங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான் உளுந்து. இந்த உளுந்தை தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் போட்டு பொடியாக அரைச்சிக்கோங்க. அது பொடியில் கொஞ்சம் தேன் கலந்து ஃபேஸில் பேக் மாதிரி போட்டு ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். நல்லா க்ளோவிங்காக இருப்பீங்க. உங்கள் கலரும் அதிகரிக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் குறைஞ்சி இளமையாக இருப்பீங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் உளுந்து பொடியை அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஈஸியான பேக் தான். ஈஸியாக மட்டும் இல்லைங்க, நல்ல ஒர்த்தான பேக்கும் கூட. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோஸ் வாட்டரை நம்ம மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா மேக்கப் போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டாக தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூபை கூட மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா நல்ல ஃபேஸ் க்ளோவிங்காகவும் பிரைட்டாகவும் தெரியும். ஐஸ் க்யூபை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். பாதாம் பேக்கை பயன்படுத்தி இளமையாக இருக்கலாம். பாதாமை நைட்டு ஊற வச்சு காலையில் மிக்சியில் ஜாரில் ஊற வச்ச பாதாமை போட்டு பாலை ஊற்றி அரைச்சி அதை ஃபேஸுக்கு தடவுனா சுருக்கங்கள்லாம் போய் இளமையாகவும் அழகாகவும் இருப்பீங்க. கலராகவும் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் பொடியை பண்ணி தேன் கலந்து தடவலாம். இப்படி பண்ணால் உங்கள் ஃபேஸில் சுருக்கமே இருக்காது. நல்லா அழகாக இருப்பீங்க, இளமையாகவும் இருப்பீங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஆவி பிடிக்கிறது. என்னடா ஆவி பிடிக்கிறத பற்றி சொல்கிறதுன்னு பார்க்குறீங்க? சளி காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க, ஆவி பிடிக்கிறது ஃபேஸுக்கு கூட நல்லது தான். ஹாட் வாட்டரில் ஆவி பிடிச்சா ஃபேஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் கரும்புள்ளிகளும் போயிடும். அதுக்காக ரொம்ப நேரம் ஆவி பிடிக்கக்கூடாது. ஆவி பிடிச்சு முடித்ததும் சுத்தமான துணியில் துடைக்கணும். ஆவி பிடிக்கிறனால முதுமை தோற்றமும் குறையும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் போயிடும். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க 5 நிமிஷம் மட்டும் ஆவி பிடிச்சாலே போதும். அப்புறம் 30 நிமிஷம் கழித்து ஐஸ் கட்டினால் ஃபேஸில் தடவினா பிம்பிள்ஸ்லாம் உடஞ்சிடும். ஒரே நாளில் பிம்பிள்ஸே குறைச்சிடலாம். அடுத்தது லிப் ஸ்க்ரப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். மஞ்சள், தேன், சர்க்கரை இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணுங்கள். லைட்டாக தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணால் உங்கள் லிப்ஸில் இருக்கிற டெட் செல் எல்லாம் போயிடும். லிப்ஸ் நல்லா ரோஸாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும்.
நம்ம எந்த அளவுக்கு வெளியே அழகாக இருக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட் தரமோ அதே அளவுக்கு உள்ளுக்குள்ளேயும் நம்ம எடுத்துக்கணும். நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். டீ காஃபி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. நிறைய நேரம் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நிறைய ஜூஸ் குடிங்க. அதுவும் மெயினாக ஏபிசி ஜூஸு குடிங்க. ஏபிசி ஜூஸுனா ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் ஜூஸ் தாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும். நல்ல கலரையும் கூட்டும். செம்பருத்தி ஜூஸ் கூட குடிக்கலாங்க. செம்பருத்தியை இலையை பறித்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அந்த செம்பருத்தி இலையை பிச்சு பிச்சு போடுங்க. ஜெல் மாதிரியே வரும். தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஹேர் க்ரோத்தாகவும் ஆகும், ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வேப்பிலை. அந்த வேப்பிலையை நம்ம அம்மா வரும்போது யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த அம்மையெல்லாம் போகிறதுக்காக, அந்த கொப்பளங்கள்லாம் மறையிறதுக்காகவும் தழும்புகள்லாம் மறையிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வேப்பிலையை நீங்கள் ரெகுலராக இல்லைனாலும் அடிக்கடி தடவிட்டு வாங்க. அப்படி தடவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு பிம்பிள்ஸும் இருக்காது, எந்த ஒரு தழும்பும் இருக்காது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா எல்லா மார்க்கெட் ப்ராடக்ட்லேயும் இயற்கை பொருளை தான் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதா சொல்லி தான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மளும் வாங்கி பயன்படுத்துகிறோம். அது நல்ல ரிசல்ட் தருதான்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அதுக்கு பதிலாக இயற்கை பொருளை நம்ம டைரெக்டாகவோ பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ணி டைரெக்டாக பயன்பெறலாம். காசும் மிச்சமாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது போன்ற ஈஸியான பியூட்டி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் பார்க்க எங்கள் ஈஸி ஸ்டெப் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.